ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் மாயாஜால கதைகளில் கதை 3 பகுதி 1 பாதாளத்தில் சிக்கிய ரதியை காப்பாற்றி கல்யாணம் செய்த வசீகரன். வாங்க பார்க்கலாம். பகுதி 1 பெண்ணை கடத்திய பூதம். ஒரு குடும்பத்தில் அம்மா, அப்பா, 6 மகன்கள், ஒரு மகள்னு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் 6 மகன்களுமே தன் தந்தையோட வயலுக்கு வேலைக்கு போகிறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி தன் தங்கை கிட்ட மதியம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு ஒரு அண்ணன் சொல்கிறாரு. அதுக்கு அந்த தங்கை, எந்த வயலுக்கு போகிறீங்க, வழி சொன்னால் தானே வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அண்ணன் சொல்கிறாரு, நாங்கள் போகிற வழி ஃபுல்லும் ஒரு குச்சியை வச்சு மணலில் கோடு போட்டுகிட்டே போகிறோம், நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சொன்ன மாதிரியே அண்ணன் வயலுக்கு போகிற வழியெல்லாம் கோடு போட்டுகிட்டே போகிறாரு. இதை பார்த்த ஒரு பூதம் அந்த கோட்டையை அழிச்சிட்டு அதோட இடத்துக்கு அந்த கோட்டை மாற்றி போடுது. இது தெரியாத தங்கச்சி அந்த கோடை ஃபாலோ பண்ணி பூதத்தோட வீட்டில் போய் மாட்டிக்கிறாங்க. சாயங்காலம் ஆச்சு, வேலை முடித்து அண்ணன்களும் அப்பாவும் வீட்டுக்கு ரொம்ப டயர்டாக வர்றாங்க. வந்ததுமே தன்னோட அம்மா கிட்ட, ஏன் மதியம் சாப்பாடு கொடுத்து விடலை அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதுமே அவங்க அம்மாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவன் மதியானமே சாப்பாடு கொண்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணன்கள் பதறி அடித்து அவங்க போட்ட கோட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா ஒரு பெரிய வீடு வருது. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தங்கச்சி அழுதுட்டு இருந்தாங்க. தங்கச்சியை பார்த்ததுமே எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம். அண்ணன்களை பார்த்த தங்கச்சி, நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க, சீக்கிரமாக போங்க, பூதம் வந்ததுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. பூதம் வர்ற சத்தமும் கேட்குது. அண்ணன்களை எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும்னு பார்க்குறாங்க. அதுக்குள்ளே பூதம்க்கு நிறைய மனிதர்கள் வாசம் அடிக்குதுன்னு கண்டுபிடிச்சிருச்சு. அந்த இளைஞர்களை பூதம் பார்த்துருச்சு. என்கிட்ட அடிபணிய போகிறீங்களா இல்லை போராட போகிறீங்களா அப்படின்னு அந்த பூதம் கேட்குது. 6 பேருமே போராட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வெளியில் இருக்கிற அந்த இரும்பு களத்துக்கு போவோன்னு பூதம் சொல்லுது. அவங்களும் அந்த இரும்பு களத்துக்கு போகிறாங்க. பூதம் ஒரே அடி தான் 6 பேரும் தரைக்குள்ளே அழுத்திருச்சு. அப்புறம் பாதி உயிர் போன நிலையில் இருக்கிற அவங்கள வெளியில் இழுத்து பாதாள அறைக்குள்ளே தள்ளிடுச்சு. தன் மகன்கள் மகளோட திரும்ப வருவாங்கன்னு அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் யாருமே திரும்ப வரவே இல்லை. ரொம்ப வருத்தத்தோட தங்களோட வாழ்க்கையை 2 பேரும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் அம்மா துணி துவைக்கிறதுக்காக ஆற்றுக்கு போயிருந்தாங்க. அப்பா அவங்கள நோக்கி ஒரு பட்டாணி கடலை உருண்டு வந்தது. அதை சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட 10 மாசத்துல அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். தன் மகனுக்கு வசீகரன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. வசீகரன் நார்மல் மனிதன் மாதிரி கிடையாது. அவர் வேகமாக வளர்ந்துக்கிட்டே போனார். என்னதான் சின்ன வயசாக இருந்தாலும் உருவத்தில் பெருசாகவும் நல்ல பலத்தோடையும் வளர்ந்துட்டு வந்தார். ஒரு நாள் வசீகரனும் அவங்க அப்பாவும் கிணறு வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அங்கே ஒரு பெரிய பாறை ஒன்று இருந்தது. அதை நகர்த்து வைக்கிறதுக்காக பக்கத்தில் சில ஆட்களை கூப்பிடுறதுக்கு அப்பா போயிருந்தார். வந்து பார்த்தா அவருக்கு ஒரே ஆச்சரியம். என்ன அப்படின்னா, அந்த பெரிய கல்லை தனி ஒரு ஆளாக வசீகரன் தூக்கி அந்த பக்கமாக வச்சுருந்தாரு. இதை பார்த்த ஊர் மக்கள்லாம் பயந்து ஓடியே போயிட்டாங்க. வசீகரனுக்கு ஒரு நாள் ஒரு சந்தேகம் வருது. அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு, ஏன் எனக்கு அண்ணன் அக்கான்னு யாருமே கிடையாதா அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு 6 அண்ணன்களும் ஒரு அக்காவும் இருந்தாங்க அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்க. வசீகரன், ஏன் என்கிட்ட இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லலை, தம்பி நான் இருக்கேன், அவங்கள நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாரு. அம்மாவும் அப்பாவும், எங்களுக்கு நீ ஒருத்தந்தான் இருக்க, உன்னை நாங்கள் போக அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்துமே வசீகரன் 7 பேரையும் நான் திரும்ப கூப்பிட்டு வருவேன் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறாரு. இரும்பு கடைக்கு போய் எனக்கு கனமான உயரமான போர்வால் வேணும்னு கேட்டு வாங்குறாரு. அவ்வளோ பெரிய வாளை தனி ஒருவரால் தூக்கவே முடியாது. இருந்தும் வசீகரன் தூக்கிட்டு வீட்டுக்கு வராரு. பூஜை பண்ணி தொங்க விடுறாரு. அவங்க அப்பா கிட்ட, நான் 10 நாள் தொடர்ந்து தூங்குவேன், 11ஆவது நாள் என்னை எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு. சொன்ன மாதிரியே வசீகரனோட அப்பாவும் 11ஆவது நாள் எழுப்பி விடுறாரு. அந்த வாளை ஒரு குத்து குத்துறாரு. வாள் 2ஆ உடஞ்சி போயிடுது. மறுபடியும் இரும்பு கடைக்கு போய் முந்தி செஞ்ச அந்த வாளை விட இன்னும் கனமாகவும் உயரமாகவும் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டு திரும்பவும் வாங்கிட்டு வந்து அதே மாதிரியே செய்கிறாரு. தொங்க விடுறாரு. 10 நாள் தொடர்ந்து தூங்கி 11ஆவது நாள் தன் அப்பாவை எழுப்பி விட சொல்கிறாரு. 11ஆவது நாள் வாளை ஒரு குத்து குத்துறாரு. உடையவே இல்லை. அதை எடுத்துட்டு பூதத்தை தேடி கிளம்புறாரு. பூதம் போட்ட கோடு ஓரளவுக்கு தெரிஞ்சது. எப்படியோ கண்டுபிடிச்சி பூதம் வீட்டுக்கு வசீகரன் போயிடுறாரு. அங்கே அவருடைய அக்கா இருந்தாங்க. தம்பி, நீ யாரு, ஏன் இங்கே வந்த, இங்கே ஒரு பெரிய பூதம் இருக்குது, சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் நீங்கள் எப்படி இங்கே வந்து மாட்டினீங்க அப்படின்னு வசீகரன் கேட்குறாரு. தன்னை பற்றியும் தன் அண்ணன்களை பற்றியும் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பூதம் வருது. மனித வாசம் அடிக்குதே அப்படின்னு உள்ளே வந்த பூதம் வசீகரன் கிட்ட, போராட போறியா அடிபணிய போறியா அப்படின்னு கேட்குது. வசீகரன் போராட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போவா வெளியில் இருக்கிற இரும்பு களத்துக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போகுது.
வசீகரன் பூதத்துக்கிட்ட அடிபணிந்தாரா இல்லை போராடி தன் அக்கா அண்ணன்களை காப்பாற்றினாரா அப்படிங்கிறத நம்ம வரங்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய கதைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.